எம்ஜிஆர் விசஸ் மத்திய அரசு, அந்த கதை என்ன சார்? எம்ஜிஆர் எப்படி மத்திய அரசை கையாண்டார்? அவர்களை நம்பி அவருடைய ஆதரவை வேண்டி அவர் இயக்கம் நடத்த வேண்டிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். இவர் 72ல் கட்சி தொடங்கிடுறார். இந்த கட்சி தொடங்குறதுக்கே கூட இந்திரா காங்கிரஸ் ஒரு முக்கியமான காரணம்ன்ட்டு அப்பவே பேசப்பட்டுச்சு. கலைஞர் இந்த மாதிரி நினைச்சிருக்காரு. அவங்க எல்லாமே வந்துட்டு எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருந்துச்சு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்குறாரு. இந்த மத்திய அரசு என்னெல்லாம் நினச்சா பண்ணலாம். அப்போல்லாம் வந்து அரசுகளை கலைக்கிறது ரொம்ப சுலபம். அதனால் அவர் ஒரு இணக்கமான போக்கு தொடக்கத்திலிருந்தே அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அறிவிச்சது என்னென்னா, திருப்பி வந்து இப்போ ஜனதா ஒரு பெரிய கட்சி கிடையாது, ஜனதா போயிடுச்சு. அதனால் திருப்பி அந்த அம்மாவோட இணக்கமாகிறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறார். அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச தொழிலதிபர்கள் மூலமாக அவங்கள அணுகிறார். அவருக்கு தெரிஞ்ச யார் மூலமாலாம், சாமியார்கள் மூலமா இப்படியெல்லாம் வந்து அவங்கள நேசம் பண்ணணும். ஏன்னா திமுக வந்து அவர் மீது வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அவர் மத்திய அரசோடைய அடிவருடி. அதாவது இப்ப என்ன எடப்பாடி கே பழனிசாமி மேல வைக்கப்படுதோ அதே குற்றச்சாட்டு எம்ஜிஆர் மேலே வைக்கப்பட்டது. அப்போ அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் எப்போதும் மோதல் போக்கையே மத்திய அரசோடு கடைபிடிக்கணும்னு சொல்றவங்க பேசுறது வந்து ரொம்ப நியாயமற்ற ஒரு பேச்சு. தப்பு நடந்த பிறகு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இங்க வந்த பிறகு எதிர்த்தாலும் ஆதரவு தெரிவித்தாலும் உறுதியாக இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகம், உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவருடைய தலைவர் கருணாநிதினு சொல்லிட்டாங்க. சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. தெற்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தையும் அவர்கள் சிறிது சிறிதாக உள்ள நுழையிறாங்க. அதனால் அவர்களுக்கு அதிமுக தேவைப்படுது. ஆனால் அவர்கள் அதிமுகவுடைய நலன் விரும்பிகள்லாம் கிடையாது. ஓகே, அது வந்து தேர்தலுக்காக மட்டும் தான் அந்த கணக்கு இருக்கணும் அப்படின்னு. ஆமா, இல்லைன்னா நீங்க நிதிஷ்குமார் மாதிரி ஆயிடுவீங்க. சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். 2026 தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக வந்து மார்ச் 25ஆம் தேதி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம், அமித்ஷா சந்திப்பு, இது எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உறுதியாகிருச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. இந்த நிலையில சென்னையோட முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியல் இருக்கிறாரு. அவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு சார். அந்த அறிக்கையில் வந்து அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு நிறைய அறிவுரைகள் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்ஜிஆரை முன்னிறுத்தி 2026 தேர்தலை சந்திங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ஆலோசனையாக நான் பார்க்கறது, நீங்கள் பாஜகவோட இணக்கமாக போங்க. எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வச்சு திமுகவை இங்கே ஆட்சி கட்டலே வராமல் பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு பாணியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் விசஸ் மத்திய அரசு, அந்த கதை என்ன சார்? எம்ஜிஆர் எப்படி மத்திய அரசை கையாண்டார்? அவர் ரொம்ப இணக்கமான ஒரு போக்கை வச்சிருந்தார். ஏன்னா அவர் மத்திய அரசு ஒரு பலமான ஒரு அசுர பலம் கொண்ட ஒரு அரசு அப்படின்றத வந்து அவர் கண்ணால் பார்த்தார். அவர் 72ல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு 5 ஆண்டு காலம் அந்த மத்திய அரசுடைய உதவியும் அதனுடைய ஆதரவும் அவருக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து இங்கே இருக்கிற தமிழக அவர் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, அப்போ முதல்வர் கலைஞர் தலைமையில் அது இருக்குது. அந்த அரசை வீழ்த்துறதுக்காக அவர் ரொம்ப இணக்கமான மத்திய அரசோட, காங்கிரஸ் அங்கே இருந்த இந்திரா காங்கிரஸ் அரசோட அவர் ஒரு நல்ல நெருக்கமான ஒரு தொடர்பு வச்சுருந்தார். அங்கே போய் அங்கே குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுக்கறது, ஊழல் புகார் கொடுக்கறது, இங்கே இருக்க ஆளுநர்கிட்ட கொடுக்கறது, இப்படியெல்லாம் வந்து அவர்களை நம்பி அவருடைய ஆதரவை வேண்டி அவர் இயக்கம் நடத்த வேண்டிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். அவர்களுடைய ஆதரவு இருந்தும் கூட கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சியை கடைசி ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஆட்சி நீடிச்சது. பின்னாடி தான் அந்த உறவு வந்து அவருக்கு பலப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, கலைஞர் அவர்களுடைய உறவு அங்கே கெட்டுப்போச்சு மத்திய அரசோட. ஸோ அந்த 5 ஆண்டுகள் அவர் ரொம்ப இணக்கமாக, அவர் ஒரு எதிர்கட்சியாக இருக்கார். இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக அவர்களோடு ஒரு காங்கிரஸ் கட்சியோட ஒரு தோழமை உணர்வோடு அவர் செயல்படுகிறார். அவருடைய கூட்டணி கட்சியாக அவருக்கு வழி நடத்துனது அந்த காலத்தில் வந்து வலதுசாரி கம்யூனிஸ்டுகள், சிபிஐயோடைய கல்யாண சுந்தரம் அவருக்கு கூட இருக்கார். அப்போது எமர்ஜென்சி வருது 75ல். இவர் 72ல் கட்சி தொடங்குறார். 75ல் வந்துட்டு எமர்ஜென்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கும் போக்கை வெளிப்படையாக கையாளுகிறது. சில நேரங்களில் ஆதரிச்சும் பேசுகிற மாதிரிலாம் நடந்திருக்கு. 2 பக்கமும் வந்துட்டு கலைஞர் அவர்கள் பயணம் பண்ணார். இந்த பக்கமும் சரி, அந்த பக்கமும் சரி. ஆனால் பெரும்பாலான அவருடைய பேச்சுக்கள் வந்து இது வந்து அதுக்கு எதிராக முதல்ல தீர்மானம் கொண்டு வந்தார் எமர்ஜென்சி வந்த உடனே. அதற்கப்புறம் அதை எதிர்த்து அவர் பேசினதெல்லாம்
பதிவாயிருக்கு, நிறையா பேசினார். அதில் அவர்களுக்கு இவரை பிடிக்காத போயிடுச்சு. 2 தீவுகள் இருக்குது இந்தியாவில், குஜராத் ஒரு தீவு, தமிழகம் ஒரு தீவுன்ட்டு அந்த அம்மா நாடாளுமன்றத்திலேயே சொன்னாங்க, இந்திரா காந்தி அம்மையார். ஏன்னா இந்த 2 எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் அவர்களுடைய கைக்கு முழுமையாக வரலை. இத்தனைக்கும் இணக்கமாக இருந்தாங்க. 71 வரைக்கும் இவருக்கும் அந்த அம்மையாருக்கும் நல்ல உறவு இருந்துச்சு. காமராஜரை வீழ்த்துவதற்காக ஒன்றாக வந்தார்கள், வீழ்த்தினார்கள். 2 பேரும் அசுரபலத்தோடு மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் அசுரபலத்தோடு வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு மாதிரி நிதானம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ அவங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஈகோ மோதல்கள், அது இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. இவர் 72 கட்சி தொடங்கிடுறார். இந்த கட்சி தொடங்குறதுக்கே கூட இந்திரா காங்கிரஸ் ஒரு முக்கியமான காரணம்ன்ட்டு அப்பவே பேசப்பட்டுச்சு. கலைஞர் இந்த மாதிரி நினைச்சிருக்காரு. நான் கூட அதுல உண்மை கடந்த பேட்டியில் நீங்க சொல்லியிருந்தீங்க, எம்ஜிஆருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக டெல்லி சொல்றதை கேட்டு இங்க கட்சி ஆரம்பிக்கிறாருன்ற மாதிரி விமர்சனங்கள் திமுக தரப்புல இருந்து வச்சாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது பொதுவா இருக்க சில பேர் கூட அந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்து அவருடைய டிஜிபி மோகன்தாஸ் அவரோட ரொம்ப அணுக்கமா இருந்த காவல்துறை தலைவர், நுண்ணறிவு பிரிவினுடைய தலைவராக முன்னாடி இருந்தவர், அவங்க எல்லாமே வந்துட்டு எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருந்துச்சு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வந்து அந்த ஆட்சி கலைஞ்ச பிறகு 76 ஜனவரியில் ஆட்சியை கலைச்சிடுறாங்க. கலைச்ச பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள்லாம் மிகவும் துன்பப்பட்டார்கள். ஒரு 8000 பேரை உடனே கைது பண்ணிட்டாங்க. அதில் 400 சில்லற பேர் வந்துட்டு ஒரு வருஷம் சிறையில் இருந்தாங்க. அதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன ஒருத்தர் வந்துட்டு MP செட்டிபாபு, அவருடைய சென்னை மாவட்ட செயலாளர். இதெல்லாம் வந்து கிட்ட இருந்து பார்க்குறாரு. அந்த ஒரு மத்திய அரசனுடைய அசுர பலம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. இவர் ஆட்சிக்கு வந்துடுறாரு 77. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முறை இது தொடர்பான இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து அந்த விசாரணைக்கு இவர்கள் ஆட்பட்டு நிறையா அல்லல் படுறாங்க. அப்போ கலைஞர் சொல்கிறாரு, என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் இந்த புகாரை தரும் பொழுது இவ்வளவு துன்பங்கள் அவர் யார் மீது புகார் அளித்தாரோ அவர்களுக்கு வந்து சேரும் என்பதை அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அவர் நினைத்து பார்த்திருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை நாங்கள் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு பேசுகிறார். என்ன ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்குறாரு. இந்த மத்திய அரசு என்னெல்லாம் நினச்சா பண்ணலாம். அப்போல்லாம் வந்து அரசுகளை கலைக்கிறது ரொம்ப சுலபம். உங்களுக்கு பொம்மை தீர்ப்பு வந்த பிறகு தான் 2000 ஆமாம். அதனால் அது வரைக்கும் நினச்சா ஒரு அரசை கவிழ்த்திடலாம். அதுதான் நடந்துச்சு. அதனால் அவர் வாழ்ந்த காலத்தில் மத்திய அரசு ஒரு அசுர பலத்தோடு இருந்த ஒரு அரசு. அந்த அரசை வந்து நீங்கள் பகைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து புத்திசாலி இல்லாத ஒருத்தர். அதனால் அவர் ஒரு இணக்கமான போக்கு தொடக்கத்திலிருந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அறிவித்தது என்னென்னா, எங்கெல்லாம் ஒத்துழைக்க முடியுமோ ஒத்துழைப்போம், கொள்கைகளை விட்டுத்தராமல் கொள்கைகளை ஆணித்தரமாக நாங்கள் ரொம்ப அதில் அழுத்தமாக இருப்போம், ஆனால் ஒரு மோதல் போக்கு கடைப்பிடிக்க மாட்டோன்ட்டு முதல்லயே சொல்லிட்டு அப்படி தான் நடந்துட்டு வருது. அதனால் அவர் இந்திரா காந்தி விழுவாங்கன்ற மாதிரி அவர் நினைக்கல. 77 வந்து ஜனதா ஆட்சிக்கு வரும்ன்றதும் அவர் யாருமே கணிக்காத ஒன்று. அது நடந்த உடனே புதிதாக ஆட்சிக்கு வந்த ஜனதா கட்சியினரிடத்திலும் மொரார்ஜி தேசாய் கிட்ட பிரதமரிடம் அவர் வந்து ஒரு இணக்கமான ஒரு போக்கு கடைப்பிடிச்சார். அதனால என்னாச்சு, அந்த அம்மா திருப்பி இங்கே வந்து அவருக்கு உறவு வந்து காங்கிரஸோடு இருந்துச்சு, ஆனால் இணக்கத்தை இங்கே காட்டுறாரு. ஆமாம், இங்கே பிரதமர் வந்து அழைச்சா போவார். பிரதமர் மேலே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. 2 பேருமே மதுவுக்கு எதிரானவர்கள். அதனால் பிரதமருக்கும் இவர் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. இவருக்கும் பிரதமர் மேலே அவர் ஒரு பெரிய காந்தியவாதி அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. அதனால் அவர் கூப்பிட்டு சொல்கிறார். இவர் வந்து தஞ்சாவூரில் இந்திரா காந்தி அம்மையார் நிற்பதற்கு ஒரு இடைத்தேர்தலில் 1979 SD சோமசுந்தரத்தினுடைய தொகுதி அது. அவரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி அமைச்சரவையில் சேர்த்துக்கிறார். SDS வருவாய்த்துறை அமைச்சராக வந்துடுறார் இவரோட. அந்த இடம் காலி ஆயிடுச்சு. அந்த இடத்துல தஞ்சாவூரில் இவங்களை நிற்க வைக்கலாம், இந்திரா காந்தி அம்மையாரை நிற்க வைக்கலான்ட்டு இங்கே இருக்கிற மூப்பனார் மற்றவர்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க. R வெங்கட்ராமன் இவர்களெல்லாம் முடிவு பண்ணி, RV சுவாமிநாதன் அவங்க இந்த ப்ரொப்போசலை கொண்டு போகிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு இடம், ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிட்டு இருக்க அவர்கள் ஒரு கையறு நிலையில் இருந்த நேரம். அரசியல் ரீதியாக அவர்களை எல்லாருமே புறக்கணிச்சிட்ட ஒரு நேரம் இது. ஒரு பாதுகாப்பான சேஃபான ஒரு கூட்டணி கட்சியினுடைய தொகுதி அப்படின்றத அந்த அம்மாவுக்கு வந்து பட்டுச்சு. சரின்ட்டு பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அவங்க நிற்க இருந்த நேரத்தில் ஒரு நாள் முன்னாடி பிரதமர் அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போய் அவரை போய் பார்க்குறார். நான் வேணுமா அவங்க வேணுமான்னு முடிவு பண்ணிக்கணும்ன்ட்டு பிரதமர் சொல்கிறார். சொன்ன உடனே இவர் வந்து அப்புறம் பிரதமர் சொல்கிறார், நீங்கள் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கோங்க, இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் நீங்கள் யார் ஆதரித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை,
அந்த அம்மாவை நீங்கள் ஆதரிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத அவர் தெரியப்படுத்துகிறார். உடனே வந்துட்டு அங்கே வந்து பிரச்சனை வந்துடும். ஏன்னா இன்னொன்று இருக்குது, கலைஞர் கருணாநிதி தான் அந்த அம்மாவை எதிர்த்து நிற்கிறதா ஒரு பேச்சு. அது கலைஞரே சொல்லியிருக்கார், அன்பழகனும் சொல்லியிருக்கார். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்திரா காந்தி அம்மையார் அங்கே எம்பிக்கு நிற்கிறாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய எதிர்க்கட்சி வேட்பாளர். எப்படி இருக்கும்? இது பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். நான் உங்களை பாதுகாக்கலாம் முடியாது, ஏன்னா திமுக வந்து ரவுடிகளின் கூடாரம் இப்படிலாம் சொல்கிறார் எம்ஜிஆர். அதனால் இந்த திமுக குண்டர்களிடமிருந்து உங்களை நான் காப்பாற்ற முடியாது, அதனால் நீங்கள் வந்து யோசித்துக்கங்கன்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா நிற்கலை. சிங்கார வடிவேலுன்ட்டு ஒருத்தர் காங்கிரஸில் நின்று அவர் ஜெயிச்சு போயிடுறார். அதில் அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய பிளவு வந்துடுது. ஆட்சியை கலைக்கிறாங்க. ஆமாம், ஆட்சி இல்லை, அவங்க திமுகவை நோக்கி திரும்புகிறாங்க. இந்திரா காந்தி அவர். ஆமாம், திமுகவும் ஒரு கையறு நிலையில் இருக்குது, அவங்களும் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வராங்க. பழசெல்லாம் மறந்துட்டு இந்த எமர்ஜென்சி, நெருக்கடி கால கொடுமைகள், சிறை கொடுமைகள், ஆட்சி கவிழ்ப்பு எல்லாத்தையும் திமுக மறந்துடுது. இந்த திமுகவை பற்றி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இது வந்து ஒரு பெரிய ஊழல் கூடாரம்னு அவங்க பிரச்சாரம் பண்ணதை அவங்க மறந்துடுறாங்க. மறந்துட்டு 2 பேரும் ஒன்றா வராங்க. தேர்தல் வரப்ப எல்லாமே மறப்போம் அப்படின்ற கான்செப்ட் வந்துருவாங்க. தேர்தலில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், வாக்குகள் மறப்போம் மன்னிப்போம். ஆமாம், நாம் கொடுத்த வாக்கை பற்றிலாம் ஞாபகம் வச்சுக்கூடாது. ஸோ 80 இவங்க ஜெயிச்சிடுறாங்க. நாடாளுமன்றத்தில் அந்த அம்மா திருப்பி பிரதமர் ஆகிடுறாங்க. 80 தேர்தலில் அதிமுக வந்து 2 இடம் தான் ஜெயிக்குது, மீதி எல்லா இடங்கள்லையும் தோற்று போகிறார். எம்ஜிஆர் தோற்று போயிடுறார். போயிட்ட பிறகு கொஞ்ச நாளில் கலைஞர் அவர்கள் கொடுக்குற அழுத்தத்தில் கொஞ்ச நாளில் இந்த ஆட்சியை கலைச்சிடுறாங்க. அப்போ தான் எம்ஜிஆர் எல்லா ஊர்லேயும் போயிட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு பேசினார். நான் என்ன தவறு செய்தேன், என்னை கலைத்து விட்டார்கள், இது நியாயமா அப்படின்னு கேட்டார். அது வந்து அந்த பேச்சு வந்து பல பேருக்கு மத்தியில் அவர்களுடைய இதய நாடங்களை தொட்டது. அவர் போய் பேசினது, அவர் ரொம்ப அந்த கவிழ்ப்புக்கு பிறகு எம்ஜிஆர் மிக உயரத்திற்கு போயிட்டார். அதற்கு முன்னாடி 30% வாக்கில் வந்து ஜெயிச்சு வந்தவர் 77ல் தனியாகவே நின்று எந்த கூட்டணி துணையும் இல்லாமல் 80ல் நின்று 38% வாக்கு வாங்கினார். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணியாக இருந்து கூட அவரை வீழ்த்த முடியவில்லை. அசுரபலம் ஆயிட்டார். ஆமாம், அவர் மேலே பெரிய ஒரு அனுதாபம் தமிழக மக்களுக்கு வந்துச்சு. அதில் அவர் வென்று வந்துட்டார். வந்த பிறகு என்ன பண்ணார், இப்போ திமுகவோட காங்கிரஸுக்கு இருக்கிற உறவை உடைக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறார். திருப்பி வந்து இப்போ ஜனதா ஒரு பெரிய கட்சி கிடையாது, ஜனதா போயிடுச்சு. அது வந்து பழைய ஒரு நிழல் மாதிரி ஆயிடுச்சு, முன்னாடி இருந்த உருவத்தினுடைய நிழல் அது. இப்போ திருப்பி இந்த உறவு, காங்கிரஸ் வந்து இங்கே பலமான 3வது பெரிய கட்சி, அன்னைக்கு காமராஜர்லாம் போயிட்டார். அதனால் அவங்களோட இந்த உறவு இருக்கிறது தான் நல்லது. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க திருப்பி. அதனால் திருப்பி அந்த அம்மாவோட இணக்கமாகிறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறார். அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச தொழிலதிபர்கள் மூலமாக அவங்கள அணுகிறார். அவருக்கு தெரிஞ்ச யார் மூலமாலாம், சாமியார்கள் மூலமாக இப்படியெல்லாம் வந்து அவங்கள நேசம் பண்ணணும், அவங்களோட திருப்பி வந்து அந்த உறவை மலர செய்யணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி செய்தார். உலக தமிழ் மாநாட்டுக்கு வந்துட்டு மதுரையில் நடந்ததுக்கு அந்த அம்மாவை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சார். கடைசி வரைக்கும் அந்த அம்மா வருவது என்பது வந்து வருவாங்களா, திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க, வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே காஞ்சி மடத்தினுடைய உதவியோடு கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி அவருக்கு வேண்டி எல்லாரையும் அணுகி அவர்களோட அந்த உறவை கெட்டு உறவை திருப்பி புதுப்பிச்சுக்கணும்னு நினைச்சார். பண்ணிட்டார். அது எப்படி பண்ணார்னா, 81லேயோ 82லேயோ திருப்பத்தூர் இடைத்தேர்தல் வந்துச்சு. அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் இறந்துட்டார். அந்த இடைத்தேர்தல் வந்த உடனே எம்ஜிஆர் புதுசாக ஒரு கருத்து சொன்னார். இடைத்தேர்தலில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா மீண்டும் அங்கே தேர்தல் நடத்தக்கூடாது, அல்லது நடந்துச்சுன்னா கூட அந்த கட்சிக்கே அவர்களுக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். உடனே கலைஞர் கேட்டார், சரி இது பரவாயில்ல, சுயேட்சை யாராவது இருந்து அவர் இறந்து போயிட்டாருன்னா யார் வருவா அந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டார் கலைஞர். அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கு, அவர்கள் அந்த காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்கணும். எம்ஜிஆர் என்ன பண்றாரு, எம்.கே. நாராயணன் நம்முடைய உளவுத்துறை தலைவராக இருந்தவர், இந்திய அரசனுடைய சிபிஐ டைரக்டராக இருந்தவர், அவர் மூலமா ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. அவர் என்னன்ட்டா, நாங்கள் வந்து ஆதரவு தரோம் அப்படின்ட்டு, நீங்கள் ஆதரவு கேளுங்க, நீங்கள் வந்து எங்கள் வேட்பாளரை எல்லாரும் ஆதரிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னு கேளுங்க, நாங்கள் உடனே ஆதரவு தரோம்.
அப்படின்ற மாதிரி ஒரு இன்னொரு ஏற்பாடு. ஏற்பாடு கட்டமைக்கிறார். ஆமா. ஸோ எம்கே நாராயணன் போய் அந்த மாதிரி ஏற்பாட்டை பண்றாரு. பண்ணி அவர்கள் வந்து எங்களுடைய கேண்டிடேட் எல்லாரும் ஆதரவு தரணும்னு நாங்கள் வேண்டுறோன்றாங்க. உடனே அதிமுக இவர் தான் ஆதரவு தர்றதா சொல்றாரு. சொன்ன உடனே ஏற்கனவே கூட்டணியில் இருந்த திமுகவுக்கு ஒரு இடைஞ்சல் வந்துருது. கலைஞர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இது. ஆமா. உடனே மூப்பனார் போய் பேசுறார். மூப்பனார் போய் பேசி நீங்க வாங்க அப்படின்லாம் சொல்றாரு. கலைஞர் போகல அந்த பிரச்சாரத்திற்கு. சரிதானா? எம்ஜிஆர் அவங்க கூப்பிடவே இல்லை. அவங்க 2 பேரையும் கூப்பிடல. இவர் போறாரு. அவர் பாட்டுக்கு தனியா மேடை போட்டு அந்த கேண்டிடேட்டை வந்து ஆதரிச்சு பேசுறாரு. எதிர்த்து நிக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் கேண்டிடேட். எவ்வளவு கீழே இறங்கி போறாரு பாருங்க. அவங்களை வெற்றி கொள்வது, ஸ்டூப் டு கான்கர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கீழே போய் வெற்றி கொள்வது என்பது. அதை தான் எம்ஜிஆர் பண்ணார். பண்ண உடனே இந்த உறவு சீராயிடுச்சு. மெதுவா வந்துருச்சு. 84 அவருக்கு உடம்பு முடியாது போகுது. போன உடனே வந்துட்டு அந்த இந்திரா காந்தி நேரா வர பார்க்கறாங்க. ஆமா 83ல இலங்கை இன பிரச்சனை வருது. அப்ப அவர் சொல்றாரு எம்ஜிஆர், எப்போதும் மோதல் போக்கையே மத்திய அரசோடு கடைபிடிக்கணும்னு சொல்றவங்க பேசுறது வந்து ரொம்ப நியாயமற்ற ஒரு பேச்சு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எங்க வந்து போராடணுமோ அங்க போராடணும் அப்படின்லாம் சொல்றாரு. ஏன்னா திமுக வந்து அவர் மீது வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அவரு மத்திய அரசோடைய அடிவருடி. அதாவது இப்ப என்ன எடப்பாடி கே பழனிசாமி மேல வைக்கப்படுதோ அதே குற்றச்சாட்டு எம்ஜிஆர் மேலே வைக்கப்பட்டது. எம்ஜிஆருக்கு அவருடைய உதவியெல்லாம் பெருசா தேவை கிடையாது. மத்திய அரசோட அவர் வந்து மத்திய அரசை எதிர்த்தும் போர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து அரிசி தொகுப்புல இருந்து போதுமான அளவு அரிசி தொகுப்புல இருந்து தரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நாள் கோட்டைக்கு போயிட்டு இருந்தவர் அங்க நின்றுட்டு அங்க உட்காந்துட்டு உண்ணாவிரதம்னு உட்காந்துட்டார். அதனால அவர் ஒன்றும் என்ன எடுப்பார் கைப்பிள்ளை அல்லது வந்து பிள்ளையார் கோயில் ஆண்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. எம்ஜிஆருக்கு தன்னுடைய பலமெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தது. பட் ஆனால் அவர் வந்து மத்திய அரசோட ஒரு தனியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும். ஆமாம், மோதல் போக்கு வேண்டாம். ஏன்னா அவர்களோட அணுக்கமாக போய் இணக்கமாக போய் நிறைய விஷயங்களை நம்ம வாங்கி. அப்படி மத்திய அரசோட இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு பெற்ற திட்டங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களால் பெற்ற திட்டங்கள் அப்படின்னு ஏதாச்சும் நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை, அவரால் சாதிக்க முடியாததுன்னா வந்து சத்துணவு திட்டத்துக்கு அதை வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் கிட்ட அதை வந்து உங்களுடைய அந்த தொகுப்பிலிருந்து பணம் வாங்க அவரால் முடியல. மற்றபடி வந்து அவர் நினைச்ச பல விஷயங்கள் சாதிச்சார். அதற்கு அவர்கள் ரொம்ப ஒத்துழைப்பு. தெலுங்கு கங்கை, நம்ம கிருஷ்ணா நதி நீர் கொண்டு வர திட்டம், அதெல்லாம் வந்து மத்திய அரசுடைய ஆதரவு இல்லாத சாதிச்சிருக்க முடியாது. இப்போ மாதிரி வந்து நிதி இதுக்கு தரலை அதுக்கு தரலைன்ற பிரச்சனைலாம் அந்த காலத்தில் பெருசாக இல்லை. அது அதனால் அவருக்கு சத்துணவு திட்டத்திற்கு பணம் வரலைன்றது ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. அது ஒரு நல்ல திட்டம், அதை அவங்க ஆதரிக்கணும். அதுக்கு 100 கோடி கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ வந்து நம்முடைய பட்ஜெட் ஒரு 1000 சில்லற கோடி தான். ஸோ கிட்டத்தட்ட 10% நம்முடைய பட்ஜெட்டில் அதுக்கு தனியாக ஒதுக்க வேண்டியிருந்துச்சு. நான் பிச்சை எடுத்தாவது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். அது மேலே பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணுன்றதுல அவருக்கு ரொம்ப, ஏன்னா அவரு பசியில இருந்து வந்து. ஆமாம், காமராஜருக்கு படிக்கணுன்றது, அதனால சாப்பாடு போட்டார். ஆனால் முழு செலவோட அரசே ஏற்று எல்லாத்தையும் பண்ணது எம்ஜிஆர் தான். அப்புறம் காமராஜர் போட்டது வந்து ஒரு 16 லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துச்சு. இவர் வந்து அந்த திட்டத்தினுடைய உச்சத்தில் முதியவர்கள், விதவைகள், அரசு பென்ஷன் வாங்கிட்டு ஆதரவில்லாத முதியோர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த திட்டத்தில் சேர்த்து ஒரு அதனுடைய உச்சத்தின் போது கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேலே பயனாளிகள் இருந்தார்கள். 90 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு தினசரி சாப்பாடு போடணும்னா நீங்கள் யோசித்து பாருங்க. ஒருவேளை அதை வந்து அவர் வள்ளலார் தானே. இதுன்னா அப்போ 4.5 கோடி பேர் தான். அதில் 90 லட்சம் பேருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுது அரசு. அப்போ சைதை துரைசாமி அவர்கள் தற்போதைய காலகட்டத்தை ஒட்டி வெளியிட்ட அறிக்கை சரியான நகர்வு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அது தெரிஞ்சது தான் அவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து எவ்வளவு கீழிறங்கி போய் எவ்வளவு ஸ்டூப்ட் டு கான்கர். அது வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து கீழே இறங்கி அவருக்கு மேடை கூட தரல அவங்க காங்கிரஸ்காரர்கள். அவர் தனியா மேடை போட்டுட்டு பேசினார். அதை பத்திலாம் கவலைப்படல அவர். இது நம்ம வந்து ஒரு தப்பு நடந்து போச்சு முன்னாடி, அந்த தப்பை நம்ம சரி பண்றதுக்கு. ஏன்னா அந்த தப்பு நடந்த பிறகு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இங்க வந்த பிறகு எதிர்த்தாலும் ஆதரவு தெரிவித்தாலும் உறுதியாக இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகம், உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் கருணாநிதினு சொல்லிட்டாங்க. இவ்வளவு பண்ணியும் தஞ்சாவூருக்கு அப்புறம் தஞ்சாவூர்ல இவர் கைவிட்ட பிறகு அவங்களோட திருப்பி திமுகவோட கூட்டணி அந்த அம்மா சேர்ந்த பிறகு எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர் கலைஞர் கருணாநிதினு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு பேட்டனை அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதா அவர்களும் பின்பற்றினாங்களா? ஓரளவுக்கு, முழுமையாக கிடையாது. ஜெயலலிதா அவர்களுக்கு வந்துட்டு தொடக்கத்தில் அந்த அளவுக்கு பெரிய ஒரு முதிர்ச்சி இருந்ததா சொல்ல முடியாது. ரெண்டாவது, அவர்கள் இந்திரா காந்தி மாதிரி ஒருத்தரோட வந்து அவங்க டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க டீல் பண்ணது நரசிம்மராவ். அவரே பல சிக்கல்களில் இருந்தார். அதனால் அவர்கள்
அப்புறம் ரெண்டாவது இந்த பொம்மை தீர்ப்பு அப்போ வந்துருச்சான்னு எனக்கு தெரியாது. மத்திய அரசினுடைய பலம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பிறகு வந்தவர்கள்லாம் வந்துட்டு போன பிறகு அதனுடைய பலம் வந்து ரொம்ப குன்றி போயிடுச்சு. அந்த நேரத்தில் நரசிம்மராவெல்லாம் ஒரு பலம் பொருந்திய ஒரு மத்திய அரசை நடத்தினார்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவரே வந்து அவருடைய பதவியை ஊசலாடிட்டு இருந்த நேரம். அவர் வந்து ஆதரவுக்காக பணம் கொடுத்து ஆதரவு தேடினாருன்ட்டு அவர் மேலே வழக்கெல்லாம் இருந்துச்சு இல்லையா? காசு கொடுத்து ஓட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதை பண்ணுறதுக்கு வந்து காசு கொடுத்தாருன்ற மாதிரிலாம் அவர் மேலே இருந்துச்சு. அதனால் அவர்கள் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு மோதல் போக்க அவர்கள் 98 அவர்களுடைய ஆதரவு தந்து ஆட்சிக்கு வந்த பிஜேபி அரசை 13 மாதங்களில் அவர்கள் கவிழ்த்து விட்டார்கள். அப்போது வந்து அவங்க முதலமைச்சராக கூட இல்லை. அதனால் அவர்கள் ரொம்ப இணக்கமாக போனாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிறையா, அவர்கள் அதை எதிர்கொண்ட விதம் வேறு. இந்த விவகாரத்தை ஒட்டி இன்னொன்று சொல்றாங்க, எம்ஜிஆர் அவர்கள் மத்திய அரசோட இணக்கமாக இருந்தனால தான் வந்து அவருக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அப்படி நான் நினைக்கல. ராஜீவ் காந்திக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பரிவு இருந்துச்சு. பலமுறை எம்ஜிஆர் அவர் பார்த்துருக்கார். இந்த இலங்கை பிரச்சனையில் வந்துட்டு அந்த இலங்கை ஒப்பந்தம் நடந்துச்சு இல்லையா? இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்துச்சு இந்த 87. அந்த ஒப்பந்தத்துக்கு எம்ஜிஆருடைய உதவி நிறைய தேவைப்பட்டுச்சு. எம்ஜிஆரோட 85க்கு பிறகு 84 இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பிறகு ஆட்சிக்கு வருகிற ராஜீவ் காந்தியோடு 85லிருந்து எம்ஜிஆருக்கு ஒரு இணக்கமான ஒரு தந்தை மகன் அந்த மாதிரியான ஒரு உறவு இருந்துச்சு. அவர் எம்ஜிஆரை ரொம்பவும் பெருசாக மதித்தார், நேசித்தார். அவர் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லை, நீங்களே எல்லாத்தையும் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் தகவல் உண்டு. அவருக்கு வந்த கூட்டங்களை பார்த்து பிரமித்தார். ராஜீவ்காந்தி ரொம்ப ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் வந்து வேகமாக தவறிட்டார். அவர் இருந்திருந்தார்னா இன்னும் முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவராக வந்திருப்பார். அதனால் அவருக்கு எம்ஜிஆர் மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய நல்லெண்ணம் தான் அந்த விருதை கொண்டு வந்து தந்ததே தவிர, அது ரெண்டாவது ஒரு அரசியல் நகர்வும் கூடாது. அடுத்த தேர்தல் வரப்பொழுது இவருக்கு பாரத ரத்னா தர்றது மூலமாக காங்கிரஸுக்கு இன்னும் ஒரு வலுவான ஒரு கால் ஊன்றுவதற்கான வழிகளை அவர் அமைத்து தரணும்னு நினைச்சார். இங்கே எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு எம்ஜிஆர் கட்சியினரை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் உண்மையிலேயே நான் அப்படி தான் பார்க்குறேன். உண்மையிலேயே அவருக்கு அவங்களுக்குள்ள நடந்த கடித பரிவர்த்தனைகள், எம்ஜிஆர் அவருக்காக தனியாக நீங்கள் போகாதீங்க, இங்கே நீங்கள் வந்து என்ன, நீங்கள் உங்களுடைய காவல் அதிகாரிகளை தாண்டி போய் பொதுமக்கள்கிட்ட பேசுகிறீங்க வைக்கிறீங்க, நீங்கள் கவனமாக இருங்க, இப்படியெல்லாம் எம்ஜிஆர் எழுதியிருக்காரு. அவருக்கு அதற்கு பதிலும் அனுப்பியிருக்காரு பிரதமர். ஆமாம் 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 அதனால் அது இருந்துச்சு. பட் அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது அவர்கள் தனியாக நின்றார்கள் காங்கிரஸார். அதனால் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நகர்வும் கூடப்பா. சார் இன்னொன்று சார், இப்போ செய்தி துரைசாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் அரசியல் இருந்தார், எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் பக்கத்தில் இருந்து பார்க்குறாருன்றப்ப அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, நீங்கள் எப்படி மத்திய அரசோட இணக்கமாக இருந்து இங்கே திமுக வீழ்த்தணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அது மாதிரி பாஜகவோட இவங்க இணக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாஜக மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து தன்னோட அலைன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டியை வந்து அவங்க வந்து டிமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ சைதை துரைசாமியோட அந்த காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படிப்பினை இந்த காலத்துக்கு எப்படி அது உதவும், சரியா இருக்குமா? தேர்தலுக்காக மட்டும்தான் கூட இருக்கு சொல்றாரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் வேற மாதிரி நடத்துங்க அவங்கள. தேர்தலுக்கு அவங்களுடைய துணை இல்லாமல் நீங்கள் வெல்ல முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. நான் அந்த அறிக்கையை படித்தபோது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களோட இருக்கணும். அவர்கள் வந்து உங்களுடைய முழுமையாக எந்த கூட்டணி கட்சியுமே வந்து முழுமையாக உங்களுடைய நலன் விரும்பியாக இருக்க மாட்டாங்க. உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சியை அவங்க கொஞ்ச நாள் கழித்து பிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. சரிதானா? தொடக்கத்தில் அவ்வளோ வலுவாக இருந்த கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? சரிதானா? சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் சென்னை ராஜதானியில் மிகப்பெரிய சக்தியாக இருந்தது கம்யூனிஸ்டுகள் தான். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டாங்க இல்லையா அந்த திராவிட கட்சிகள். இந்த திராவிட கட்சிகளை கரைக்கிறதுக்கு ஜாதி கட்சிகள் வந்துருச்சு இல்லையா? அங்கங்கே வந்து தேவ் சிப்ட் தேர் சப்போர்ட். இப்போது இன்னைக்கு ஒரு புதுசாக இது வரைக்கும் தமிழகம் பார்க்காத இந்த 20 வருஷத்தில் ஒரு புதிதான ஒரு சக்தி வளர்ந்துட்டுருக்கு. அந்த சக்தி வந்து இந்துத்துவான்ற ஒரு சக்தி. அந்த சக்தியை எப்படி எதிர்கொள்றதுன்ட்டு போதுமான அளவு யாருக்கும் தெரியல. ஏன்னா அந்த சக்தி ஒரு பூதாகரமான வடிவெடுத்து மத்திய அரசில் 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. ஏன்னா பல இடங்களில் அந்த சக்தியினுடைய கொள்கையோ அல்லது அதனுடைய தத்துவமோ பெருசாக எடுபடுது. இந்த ஊரில் இன்னும் எடுபடலை. அவர்கள் தெற்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தையும் அவர்கள் சிறிது சிறிதாக உள்ள நுழையிறாங்க. இங்கே அவங்களால முழுமையாக உள்ள நுழைய முடியல. அதற்கு ஆமாம், அதனால் அவர்களுக்கு அதிமுக தேவைப்படுது. ஆனால் அவர்கள் அதிமுகவுடைய நலன் விரும்பிகள்லாம் கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போகிறோம்.
ஓகே, அது வந்து தேர்தலுக்காக மட்டும் தான் அந்த கணக்கு இருக்கணும் அப்படின்னு. ஆமா, இல்லைன்னா நீங்க நிதிஷ்குமார் மாதிரி ஆயிடுவீங்க. ஓகே, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் மத்திய அரசோட இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் அப்படின்ற கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.